ஃபேஸ்புக்கில் வந்து இஎஃப்டி, அதாவது நம்மளுடைய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் டேப்பிங் மற்றும் பிரெயின் ரீஒயரிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம் உங்களுக்கு. அதனுடைய ஃபுல் ப்ரோக்ராம், இது எப்படி இந்த ப்ரோக்ராம், இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருப்போம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டாக யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த நியூ பிரெயின் அகாடமி அப்படிங்கிற வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த பிரெயின் ரீவயரிங் அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் தான். இது எப்படின்னா, நம்ம பல வருடங்களாக ஆள் மனசுல நிறைய நெகட்டிவ் பிளாக்ஸை வந்து சேர்த்து வச்சிருப்போம். ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருக்கிறோம், ரொம்ப கடின உழைப்பா இருக்கிறோம், முயற்சிகள் வந்து பல எடுத்தும் நம்மளுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற வந்து கனி கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த வெற்றியை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். சார், நான் எவ்வளோ நிறைய பேர் என்கிட்ட பேசி கேட்டிருக்கிறேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து அதை நான் நினைச்சதை வந்து சாதிக்க முடியல சார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் தானுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த நெகட்டிவ் பிளாக்ஸ், நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிளாக்ஸினுடைய அக்குமுலேஷன் தான். அது அக்குமுலேஷன் ஆகி நம்ம பிரெயின், நம்ம மனசுல வந்து ஃபுல்லா வந்து அது நிரம்பி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த வெற்றி கனி கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த கிளாஸ்ல முக்கியமா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற பழமொழியை பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ எப்படி சார் தட்டுங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெரி சிம்பிள்ங்க. அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம மெரிடியன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது எனர்ஜி பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம டேப் பண்றதுனால, ஒரு சிம்பிள் மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி உங்களுக்கு முழுவிதமான ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இந்த முறையிலையும் ஒப்பன போன முறையிலையும் வந்து நம்ம அந்த ஒரு பயிற்சிகளை உங்களுக்கு கொடுத்து நம்ம அந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, முக்கியமா நம்ம நல்ல விஷயங்களை, நம்மளுக்கு என்ன தேவையோ, அது ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்லை அது வந்து உங்க ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி குழந்தை, எல்லாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருந்தாலும், ஸோ இந்த டேப்பிங் மூலமாகவும் இன்னும் சில பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம தொடர்ந்து இதை செய்து வருவதால் நம்ம நினைச்சதை வந்து நம்ம சாதிக்க முடியும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பல ட்ரைனிங் கிளாஸ்ல நிறைய பேருக்கு சொல்லி அந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நான், அதாவது டாக்டர் திருக்குமரன், இஎஃப்டி ட்ரெயினர், அக்குபஞ்சரிஸ்ட், யோகா தெரபிஸ்ட், இது போன்ற நிறைய மெடிடேஷன், சக்ரா மெடிடேஷன், பல ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கூட இருக்கக்கூடிய ஹீலர் ராமசாமி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் பற்றி பண்ணுறோம். வர்ற 15ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை 10 to 5 இந்த ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய நவீன் ஹோட்டல் ஏசி ஹாலில் 1 day ஒர்க் ஷாப்பா நடத்துறோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த வெற்றிகளை உங்க வாழ்க்கையில நினைச்சதை வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றது மூலமா நீங்க சாதிக்க முடியும். உங்களை 15ஆம் தேதி அன்று நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் டாக்டர் டி.கே. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டாக்டர் டி.கே அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் அவருடைய பேசத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் சார் சொன்ன மாதிரி இந்த தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை சொன்னார். இப்போ நம்ம வாழ்க்கையில் சில ரகசியங்கள் புரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதில் நம்ம மைண்டை பற்றிய ஒரு தகவல் இருக்குது. அது ஏகப்பட்ட ரிசர்ச்சுக்கு அப்புறம், பல ட்ரைனிங்க்கு அப்புறம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று இருக்குது அன்கான்ஷியஸ் மைண்டு. இந்த அன்கான்ஷியஸ் மைண்டு உங்களுடைய எனர்ஜியை எக்கச்சக்கமாக ஈர்த்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா எனர்ஜி தேவை யாருக்கு? கான்ஷியஸ் மைண்டுக்கு. ஆனால் அது 5% எனர்ஜியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மலையில் ஒரு லாரி எப்படி திணறி ஏறிக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து உங்கள் எனர்ஜியை பூரா எடுத்துறதுனால கான்ஷியஸ் மைண்டு சரியாக செயல்படாமல் வெற்றியை தள்ளி தள்ளி போடுது. நீங்கள் பெரிய அறிவாளியாக இருப்பீங்க, நல்ல முயற்சி பண்ணுவீங்க, மற்றவங்கள விட சிறப்பாக எல்லாமே செய்வீங்க. ஆனால் அந்த மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு, அதை தட்டி வெளியே எடுத்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உள்ளே போட்டு அழகாக ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி வெற்றிகளை குமிக்கக்கூடிய நபராகவும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இது அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து அன்னைக்கு 5 மணிக்கு இதை ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவீங்க, ஆமாம் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு, நான் அடைந்தே தீர்வேன், வெற்றி நிச்சயம் நீங்கள் சொல்லுவீங்க. அதை பார்ப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். வாங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் நாங்கள் 2 பேர் பண்ணுறோம். நார்த் இந்தியாவிலெல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு 25,000 30,000 4 ஹவர்ஸ்க்கு நடத்துகிறாங்க. பட்டு பின்னாடி ஃபாலோஅப் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் ஃபாலோஅப் பண்ணி
அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு முறையை கையில் வச்சுருக்கோம். வாங்க ப்ரோக்ராம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.